இன்றைக்கி ஒரு Undersink RO ஒன்று அன்பாக்சிங் பார்க்கலாங்க. எல்லா ROவும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பாக இருக்கும். கவுண்டர் டாப்னா பார்த்தீங்கன்னா செவுத்தில் மாட்டுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்க் இருக்கு இல்லையா, வாஷ் பேஷனுக்கு அடியில் வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது. தண்ணி பிடிக்கிற டேப் மட்டும் உங்களுக்கு வந்து மேலே வரும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு RO ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் வருது. தெர்மாக்கோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் தெர்மாக்கோல் இருக்கும். ஓகே, நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம். Undersink RO இதுதாங்க. ஃபில்டர்ஸ் எல்லாமே உள்ளே வரும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பவருக்கு ஒரு இண்டிகேட்டர் வரும், ப்ராசஸ்க்கு ஒரு இண்டிகேட்டர் வரும். ஆஸ் யூஷுவல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் வந்து சைடில் வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்க்குள்ளே இண்டிகேட்டர், மிஷின் ரன் ஆகும்போது இண்டிகேட் ஆகும். இது வந்து பவருக்குள்ளே இண்டிகேட்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் 2 லைன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெஷர் டேங்க் போகக்கூடியது, இன்னொன்று வந்து ஃபாசெட்டு போகக்கூடியது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபீட் வாட்டர், நல்ல தண்ணி. இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட்டு, நம்ம ரா வாட்டர் ஒன்று, அப்புறம் வேஸ்டேஜ் ஒன்று. இந்த 2 பக்கமே 2 இது வரும். இந்த பக்கமும் ஒரு பல்கட் 2 வரும், அந்த பக்கமும் பல்கட் 2 வரும். மிஷினோட வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூப் வரும், 5 மீட்டர் டியூப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு, இந்த தெரியுது இல்லையா, இந்த இன்லெட் வால்வு ஒரு செட் வரும். அதுபோக ஃபாசெட்டு, நம்ம தண்ணி பிடிக்கக்கூடிய அந்த ஃபாசெட்டு ஃபுல்லாக SS 304 வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காது, ரஸ்ட் ஆகாது. அதை பாட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், மற்ற பேக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு எடுத்து காமிக்கிறேன். அதுபோக மெம்பரைன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GPD மெம்பரைன் ஒன்று வரும். அதுபோக ப்ரீஃபில்டர் ஹவுசிங்கு உங்களுக்கு விர்ஜின் குவாலிட்டியில் டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ரீஃபில்டர் ஹவுசிங் ஒன்று வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்காது. நம்ம ஸ்டோரேஜ் வந்து தனியாக வைக்கணும். அந்த ஸ்டோரேஜுக்கு தான் இந்த ப்ரெஷர் டேங்க். இது வந்து 10 லிட்டர் ஸ்டோரேஜ் பிடிக்கும். இது வந்து ஒரு இம்போர்ட்டட் ஐட்டம். உங்களுக்கு ஸ்டீலில் வரும். உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். வித் பவுடர் கோட்டிங் வித் ஸ்டாண்டோட வரும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அது ஸ்டாண்டு, மேலே இருக்கிறது வந்து ஸ்டாண்டு, கீழே வைக்கிற ஸ்டாண்டு. பிளாஸ்டிக்கில் வரும். கீழே வந்து நம்ம இந்த மாதிரி கீழே வச்சு டேங்கை தூக்கி அதுக்கு மேலே வைக்கணும். இதான் ஸ்டோரேஜ் டேங்க்குங்க. இது ஃபுல்லி ப்ரெஷரைஸ்டு டேங்க்கு. உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஏர் உள்ளே போகாது, உள்ளே இருக்கிற ஏர் வெளியில் வராது. ஏன்னா வெளியில் இருக்கிற ஏர் உள்ளே போச்சு அப்படின்னா பாக்டீரியா வந்து உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆயிரும். உங்களுக்கு க்ளவுஸ் வரும். அதனால் ஃபுல்லாக ஏர் டைட்டு பேக்கடு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கனெக்டர் கொடுக்குறது, இது ரொம்ப மெட்டல், நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இது பிளாஸ்டிக் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லு மெட்டல் உங்களுக்கு. அதுபோக அதுக்கு வந்து ஒரு கனெக்டர் வரும், வால்வு. இந்த மாதிரி ஒரு வால்வு வரும். இதை வந்து இந்த இடத்துல மாட்டிக்கணும். இந்த வால்வு மாட்டிட்டு நம்ம மெஷின்லேருந்து வரக்கூடிய வாட்டரை, ஃபில்டர் வாட்டரை தூக்கி இதில் கொடுத்துக்கணும். இதிலேருந்து ஒரு லைன் போய் ஃபாசெட்டுக்கு போகும். இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஃபாசெட்டுக்கு போகும். இதுதான் ஃபுல் செட்டப், மிஷினோட வரக்கூடிய ஃபுல் செட்டப். உங்களுக்கு மிஷினோட வரக்கூடியது ஃபுல் செட்டப்பு இதுதான், பார்த்துக்கணும். என்னென்ன வருதுன்னு ஒரு தடவை கூட சொல்லிடுறேன். ப்ரீஃபில்டர் செட்டு, அப்புறம் ஃபாசெட்டு, ஸ்டீல் ஃபாசெட்டு, 100 GPD மெம்பரைனு வித் டியூபு வித் கனெக்டரு, அப்புறம் அதனோட மேனுவலு, ப்ரெஷர் டேங்க்கு, ஃபுல் செட்டப் மிஷின் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதனோட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன்.
ஃபாசெட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன நாப் இருக்கும். நீங்கள் அதை ரைட்டு லெஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஆப்ரேட் பண்ணுறது. அப்புறம் அது கூட வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த வாஷர் வரும். டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைப் வாஷர் வரும். இது ஃபுல் உள்ளே இருக்கிற மெஷின் ஃபில்ட்ரேஷன் ஃபுல் செட்டப்பை. ப்ரீ ஃபில்ட்ரு போகும். ப்ரீ ஃபில்ட்ரு வந்து நேராக செடிமெண்ட்டுக்கு வரும். செடிமெண்ட்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா மெம்பரைன் போகும். மெம்பரைன்லேருந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி உங்களுக்கு கடைசியில் போஸ்ட்டில் போய் அவுட்புட் ஆகும். அதுபோக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணும். ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கிடையாது, ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் டைப்பு டோர் தான். இது பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் சுவிட்சு, அதாவது டேங்க்கு அப்புறம் எல்லாமே ரா வாட்டர் எல்லா இடத்துல ஃபில்டர் வாட்டர் எல்லா இடத்துலையும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் மிஷினையும் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். இது 4 வே வரக்கூடிய வாட்டரை செப்பரேட் பண்ணுறதுக்கு, ரா வாட்டரையும் நல்ல தண்ணியை செப்பரேட் பண்ணுறதுக்கு 4 வே கனெக்ஷன் வரும். பம்பு பார்த்தீங்கன்னா ஈச் நல்ல ஹெவியான பம்பு தாங்க, ப்ரெஷர் நல்ல ப்ரெஷர் ஆகும். அதுபோக இந்த பக்கத்தில் உங்களுக்கு எஃப்ஆர் கொடுத்துருப்பாங்க. எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா 24 1.5 எஸ்எம்பிஎஸ் பண்ணுவாங்க. இதான் ஃபுல் கேபினெட் பேக் சைடோடது. என்ன இந்த மிஷின் மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சிங்க்குள்ளே போயிடும், எதுவுமே வெளியில் தெரியாது. இந்த ஃபாசெட்டு மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்க்குள்ளே போயிடும், அண்டர் சிங்க்குள்ளே இருக்கும், வெளியில் தெரியாது. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாடல். மிஷின் இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணியிருக்குது, 2 இண்டிகேட்டரும் எரியுதுங்க. ஓகே, இதில் உள்ளது மேக்ஸிமம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். யாருக்கா தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாம். மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் அப்புறம் அப்லோட் பண்ணி விட்றேன்.